காதலர்களுடைய இடம் தான் இது. காதலர்களுக்குரிய இடம். காதலர்கள் வந்து கட்டாயம் வந்து உங்களுடைய காதலர் தினத்தை கொண்டாடுறதுக்காக ரீச் ஆக்குவாங்க. உண்மையிலே ஒரு ஃபேமஸான இடம். உங்களுடைய காதலிக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ரீச் ஆக்குவார் இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹூனண்ணா வந்து அவருடைய காதலை வந்து நிரூபிப்பதற்காகவும் வந்து ரீச்சாக வந்துருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா ஹூனண்ணா? பார்த்தீங்களா, இவ்வளோதான் எடுத்தே தீரணும்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கார் ஹூனண்ணா. ராகவன், உங்களோட லவ் என்ன மாதிரி? சரி சரி, ஓகே ஓகே, போகலாம். இது என்னண்டா, அந்த முதல் பழைய காலத்தில் வந்து எண்ணெய் இருக்கிற தேங்காய் எண்ணெய் இருக்கிறது பாருங்க. மாட்டு வண்டியில் மூலமாக வந்து தேங்காய் எண்ணெய் இருக்கிற இல்லை, தேங்காய் எண்ணெய் இருக்குப்பாங்க. ஆமாம், எண்ணெய் இருக்க பயன்படுத்துகிற. ஆமாம், மாட்டை பயன்படுத்தி எண்ணெய்கள் இருக்கிறது. அதான் செக்கில் ஆட்டுன சுத்தமான நல்லெண்ணெய் என்றதான். 100 மீட்டரில் வந்து இந்த இருக்கு அந்த பழைய சைக்கிள். ரிச்சான்றது தானா? ரிச்சான்ற அப்படிதான் இருக்குது. ரிச்சான்னு சொல்லுவாங்க அந்த சைக்கிள். அது போல தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து விறகுல பார்ப்போம். அப்புறமா வந்து இந்தியாவில் கேம்ஸ் எல்லாம் இருக்குது, விளையாட்டுகள் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா தெரியும். இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் பெரிய ஆட்கள் எல்லாருமே போகலாம். இது ஃபுல்லாக விளையாட்டு. அதுக்குரிய பேமெண்ட் எல்லாம் வந்து கொடுக்கணும் நீங்கள். அடுத்ததான் வந்து இந்தியாவில் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, அம்பு விடுற. அடுத்தது இந்தியாவில் வந்து ஷூட்டிங். என்ன மாதிரியான அதுக்கு பேமெண்ட்? 200 ரூபாய்க்கு அமௌண்ட் உள்ள. என்ன பரிசு எதுவும் கொடுப்பீங்களா? பரிசு கொடுக்குறதா? அம்புக்கு தான் பரிசாம். இப்போ பழைய நிறைய கேமுகள் எல்லாம் இருக்குது. இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து ஷூட்டிங் கேமுகள். எப்படி உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான இடம். ரிச்சா குதிரை சவாரி. குதிரை சவாரி போகிறாக்கள் இங்கே வந்து போய்கொள்ளலாம். இங்கே குதிரை சவாரியை பாருங்க. நம்ம வந்து குதிரை சவாரி இங்கே இந்த குதிரையிலெல்லாம் உள்ளே இருக்குது. குதிரை சவாரி போகிறாக்கள் போகலாம். பார்க்கலாம். ஓகே, விறக்குள்ள பார்ப்போம். இது வந்து இளநீ, தேங்காய்க்குள்ளே இளநீ கடை இருக்குது பாருங்க. அப்படி செட் பண்ணிக்காங்க வடிவா. அடுத்தது வந்து ஈபிள் டவர். இதுதான் ஈபிள் கோபுரம். வாங்க போய் பார்க்கலாம். ஈபிள் டவர், ஈபிள் டவர், ஈபிள் கோபுரம். ஓகே டிஎம்எஃப் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரான்ஸில் நிற்கிறேன். ஈஃபில் கோபுரம் பிரான்ஸுக்கு வந்திருக்கேன் பாருங்க. இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், பிரான்ஸில் நிற்கிறேன்னு மதிச்சிருவீங்க. உலகத்தில் உள்ள 7 அதிசயங்கள் ஒன்று ஈஃபில் கோபுரம். ஹாய், ஹலோ, வணக்கம் உறவுகளை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள 7 அதிசயங்களையும் வந்து ஒரு இடத்தை பார்க்க போகிறோம். அதுவும் வந்து எப்படி ஆண்டு யோசிக்காதீங்க. நான் வந்து உலகத்தில் உள்ள 7 அதிசயங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து ஒவ்வொரு இடமா போகிறோம். அதாவது 7 அதிசயங்களையும் வந்து ஒரே நேரத்தில் ஒரே நாளில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால தான் நாங்கள் வந்து வந்திருக்க இடம் வந்து ரீச்சாக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஃபில் கோபுரம் பிரான்ஸுக்கு வந்திருக்கோம். பிரான்ஸில் உள்ள ஈஃபில் கோபுரத்துக்கு வந்திருக்கோம். பாருங்க ஈஃபில் கோபுரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஈஃபில் கோபுரத்தில் அடிக்கிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று பிடிங்க. கட் பண்ணி தானே எடுக்கணும். ஓகே டிஎம்எஃப் வந்து இதை பார்த்தீங்கன்னா சுதந்திர தேவி சிலை வந்து, இந்த தேவி சிலை வந்து அமெரிக்கா சுதந்திர நூற்றாண்டில் வந்து அக்டோபர் 28, 1886ஆம் ஆண்டு வந்து மக்கள் மன்றுக்கு வந்து இந்த தேவி சிலை வந்து சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு வந்து சொல்லலாம். ஓகே டிஎம்எஃப், நமக்கு நேரம் போதாத காரணத்தால் வந்து அடுத்த 7 அதிசயங்கள், உலகத்தில் உள்ள 7 அதிசயங்களில் வந்து அடுத்ததாக வந்து பார்க்கலாம். அதாவது டிஎம்எஃப் வந்து அடுத்த அதிசயம் என்னென்னா கீசாவின் மாபெரும் பிரமிட் வந்து உலகத்தில் உள்ள 7 அதிசயங்களில் இதுவும் ஒன்று. கீசாவின் மாபெரும் பிரமிட் வந்து இது வந்து 481 அடி உயரம் வந்து இருக்குது. இந்த பிரமிட் வந்து 481 அடி உயரம் வந்திருக்கு. ஹாய் டிஎம்எஃப், இப்போ பார்த்தீங்களா நம்ம வந்து உலகத்தில் உள்ள அடுத்த அதிசயத்துக்கு வந்திருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா
மீட் பர் கிஸ்டு கிஸ்து வாயில் வருது இல்லை. இது வந்து 2300 அடி உயரமாக வந்து காணப்படுது. இதை வந்து பாருங்க. ஓகே டிஎம்எஃப் வந்து அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து அடுத்த அதிசயத்துக்கு போகலாம் வாங்க. ஓகே டிஎம்எஃப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அடுத்த அதிசயத்தில் ஒன்று தான் இந்தியாவில் உள்ள தாஜ்மஹால். தாஜ்மஹால் இது வந்து பார்த்தீங்களா, தாஜ்மஹால் வந்து இது வந்து இதன் கட்டுமானம் வந்து 1632 தொடங்கி 1643 வந்து முடிவு பெற்றாலும் அதோட பூரணமா வந்து அதை வந்து செய்ய முடியவில்லை என்று சொல்லலாம். ஏன்னா அதுக்கு அப்புறமா வந்து 1653 ஆண்டு வந்து இதை வந்து பூரணமா முடிச்சிருக்காங்க இந்த தாஜ்மஹாலை வந்து. ஓகே டிஎம்எஃப் வந்து பார்ப்போம், தாஜ்மஹாலை சுற்றி பார்ப்போம். இந்த உலகத்தில் உள்ள 7 அதிசயங்களையும் வந்து நாம வந்து ஒரே இடத்தை பார்க்கக்கூடியதா இருக்குதுன்னா அது வந்து இலங்கையில உள்ள ரீச்சாவில் மட்டும்தான். தாஜ்மஹாலை வந்து பாருங்க. தாஜ்மஹால் வந்து எவ்வளவு அழகா பிரமாண்டமா அப்படியே கட்டிக்காங்க. இது வந்து டச் பண்ணப்படா. உலகத்தில் உள்ள 7 அதிசயங்களையும் வந்து ஒரே இடத்துல பார்க்கக்கூடியதா நம்ம ரீச்சாவில் மட்டும் தான் பார்க்கலாம். ஓகே அடுத்த அதிசயத்துக்கு போகலாம் வாங்க. அடுத்த அதிசயம் கட்டலே பார்க்கறதுக்காக போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஓகே, வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கொண்டே இருங்க. சரியா? இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறான் டிஎம்எஃப் வந்து தாஜ்மஹால். அடுத்தது அங்கால போவோம் கோணண்ணா. ஓகே டிஎம்எஃப் நம்மளுடைய சைக்கிள் வந்துருக்கு. சைக்கிள் எடுத்து போவோம். அடுத்தது வந்து இதில் இருக்கிற அதிசயம் என்னென்னா தஞ்சை பெருங்கோயில். அது வந்து இன்னும் கட்டுப்படலை. கட்டுமான பணி வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது. போய் வரக்குள்ள பார்ப்போம். பொங்கலுக்கு போயிட்டு. ஆமாம். அடுத்ததாக வந்து நம்ம உலகத்தில் உள்ள அடுத்த அதிசயம் வந்து தஞ்சை சாய்ந்த கோபுரம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சாய்ந்த கோபுரம். இது எல்லாமே வந்து நாங்கள் தொங்கலுக்கு போயிட்டு வந்து அப்படியே காட்டுறோம். நீங்களாம் வீடியோ எடுங்க. அதுக்கு பேக் ஓகே ஏஜே குவனன்னா நம்ம வந்து எவ்வளோ வேகமாக பார்க்கலுமா அவ்வளோ வேகமாக பார்த்து திரும்புவோம். 7 அதிசயங்களையும் வந்து நாங்கள் வந்து சைக்கிளில் சுற்றி பார்க்குறோம். உண்மையிலே யாராலையும் முடியாது டிஎம்எஃப். உண்மையில் வந்து நம்ம சொல்லப்போனால் வந்து யாராலையும் முடியாது. 7 அதிசயங்களையும் வந்து நாங்கள் வந்து சைக்கிள்லேயே சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஃபைடர் மேன் ஆக வேண்டிய ஆக்கள் வந்து இங்கே வரலாம். இங்கே பாருங்க கயிறெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. பாஞ்சு வரலாம். நீங்கள் வந்து ஃபைடர் மேன் ஆகணுமெண்டா அதுக்கு வந்து கண்டிப்பாக வாங்க. ஓகே அந்த வீடியோவை வந்து எடுப்போம். அடுத்ததாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது தாமரை கோபுரம். ஓகே டிஎம்எஃப் இப்போ நீங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறது வந்து தாமரை கோபுரம். அதாவது இலங்கையில் இருக்கிற அதிசயங்களில் ஒன்று தான் வந்து இந்த தாமரை கோபுரம். இந்த தாமரை கோபுரத்தை வந்து பார்த்தீங்களா 355 மீட்டர் உயரமும் 1168 அடி உயரத்தை வந்து கொண்டுள்ளது. இந்த தாமரை கோபுரத்தை வந்து பார்த்தோம்னா தெற்காசியாவிலே மிக உயரமான தாமரை கோபுரம் என்று சொல்லப்படுது. இந்த கோபுரத்தின் வந்து கட்டுமானம் வந்து 2012 வந்து தொடங்கப்பட்டு செப்டம்பர் 16, 2019 அன்று வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து முடிக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. ஓகே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து நேரம் வந்து போதாத காரணத்தால் அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இது வந்து என்னென்னு பார்ப்போம். இது அடுத்தது சீன பெருஞ்சுவர். ஓ மை காட். ஓகே டிஎம்எஃப் இப்போ வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து சீன பெருஞ்சுவர். ஓகே நான் வந்து சீனாவிலே வந்து மிகவும் எனக்கு சீனாவுக்கு போகணுமென்ற ஆசை. ஆனால் போக முடியலை. ஏன்டா அங்கே மிகவும் ஒரு சுவாரஸ்யமான இடங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ரீச்சாவிலே வந்து நம்ம போய் அந்த ஆசையை வந்து தீர்த்து கொள்ளலாமே என்று இப்போ சீன பெருஞ்சுவரை நோக்கி வந்து கொண்டிருக்கோம். வா, அதாவது இதை பார்த்தீங்கன்னா அது தெரியும் சீன பெருஞ்சுவர். உலகத்தில் உள்ள 7 அதிசயங்கள். ஓகே டிஎம்எஃப் வந்து அடுத்த இதுல பயணிக்கலாம் நம்ம.
எஸ், அடுத்ததாக வந்து பார்க்க போகிற இடம் தான் வந்து புர்ஜ் கலீஃபா. இதை வந்து பார்ப்போம். நல்ல பேரா இருக்கு போனோம்னா. வாங்க. போட்டோ நடிக்கிறீங்களா? புர்ஜ் கலீஃபா. புர்ஜ் கலீஃபா. இப்போ வந்து நம்ம நிற்கிறது வந்து தெரியும், துபாயில் இருக்கக்கூடிய உயரமான கோபுரங்களில் ஒன்று இந்த புர்ஜ் கலீஃபா. அதாவது சினிமா விளம்பரங்களை வந்து இந்த புர்ஜ் கலீஃபா சுவரில் வந்து போடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசியாக வந்து விஜய் சேதுபதியினுடைய மகாராஜா, அடுத்தது ஷாருக் கான், பெரிய பெரிய ஆக்கள்ற படங்களை வந்து அந்த இதில் வந்து போடுவாங்க. அதுக்கு மிகப்பெரிய அமௌண்ட் வந்து செலவாகும், அது வேறு விஷயம். அந்த புர்ஜ் கலீஃபாவுக்கிட்ட தான் வந்து நிற்கிறோம். இதுவும் வந்து உலகிலே வந்து பெரிய கோபுரங்களில் வந்து இதுவும் உண்டு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரி, அப்போ போக போக நம்ம கண்டினியூ பண்ணுவோம். போட்டோம். ஓகே, டிஎம்எஃப் வந்து ரீச்சா வீடியோ வந்து தொடர்கிறோம். ஏன்டா அப்படி தான் சொல்லணும். அவ்வளோ பெரிய இடம், ஏதாவது சினிமா நாடகங்களை வந்து தொடர்றோம்ன்ற மாதிரி தான் சொல்லணும். அவ்வளோ பெரிய இடம். சுற்றி பார்த்தீங்களா ஃபுல்லா? அப்புறமா வந்து இந்தியாவில் பாருங்கள், ரெண்டா நின்று கதைக்கிறதுக்கு வந்து டைம் இல்லை. நம்ம வந்து டைம் வந்து போகுது. நம்ம வந்து இலங்கை ஃபுல்லாகவே வந்து சுற்றி வரமுண்டு எல்லாருக்குமே தெரியும். அதனால் நேரம் போதாது. புது புது இடங்கள் வந்து உங்களுக்கு நிறைய இடங்களை வந்து நாங்கள் காட்டியிருக்கிறோம். நீங்கள் டிஎம்எஃப் ஆசனன்ற யூடியூப் சேனலில் வந்து மறந்துடாதீங்க. மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மூலமாக வந்து பல பல விடயங்களை வந்து தெரிஞ்சு கொள்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஆமாம், இது என்ன காண்டாமிருகம்? இங்கே பாருங்கள், காண்டாமிருகம் தானே. அப்படி தான் தெரிஞ்சதை வந்து சொல்கிறேன்னா, அது அப்படியே டயர்கள் மூலமாக வந்து உருவாக்கியிருக்காங்க அதை. அப்புறமா மிகவும் ஒரு அழகான இடம் ரீச்சா. இங்கே பாருங்கள், ராகுல் கையை காட்டுறீஞ்சால, கையை காட்டவும் மேலா, கையை விடவும் மேலா. இது என்ன நெஞ்சால ஒரு வாகனம் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஐ லவ் யூ ஆம். கோனண்ணா வடிவா வருது இல்லை எனக்கு. கோனண்ணா வந்து சொல்லி போட்டு போகிறாரு, ஐ லவ் யூ. பார்த்தீங்களா, அவருக்கு வந்து அந்த லவ் பற்றிய விளக்கங்கள்னா வந்து நல்லா தெரியுதான். அக்கா பாய், போயிட்டு வரோம். ஓகே டிஎம்எஃப், இப்போ வந்து நம்ம வந்து ரீச்சா வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. அதுலேயும் வந்து நிறைய இடங்கள் வந்து பார்க்கல. எப்படியும் ரீச்சா ஃபுல்லாக பார்க்கணும்னா 150 ஏக்கர். 150 ஏக்கரை வந்து நம்ம வந்து ஒரு நாளில் வந்து பார்த்து முடிக்கலாம். அதாவது பார்த்ததோட இவ்வளவு நேரம் வந்து பார்த்தது எப்படி இருந்தது, எப்படி என்ன மாதிரி அனுபவம்ன்றது வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் கோனநாட்டை. வணக்கம் கோனண்ணா, என்ன மாதிரி அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. இதில் வந்து அனுபவம் என்னண்டா, பார்க்குறது கிட்டத்தட்ட நார்மலாக பார்க்குறேன்டாலே 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வேணும். நம்ம வந்து அவசரத்தில் வந்ததால் இப்போ வந்து நார்மலாக ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துருக்கிறோம். இப்போ இருந்து ஜஃப்னா போகணும். இனி வந்து இந்த இடத்துலேருந்து நாங்கள் எந்த ஆக போகிறோம். 2 மணி நேரம் 3 மணி நேரத்தை பார்த்து முடிச்சிடலாம் ரீச்சாவை. இல்லை, நார்மலாக சைக்கிள் எடுத்து நீங்கள் பார்ப்பீங்க, வாகனம் கொண்டு எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே மேலோட்டமாக பார்க்கலாம். அது தவிர கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். எப்படியும் ஒரு நாள் 1.5 நாள் வேணும். ரசிச்சு ஒரு இடங்களையும் ஒரு நுணுக்கங்களையும் பார்த்து வரண்டா இப்படியும் ஒரு நாளும் காணாதுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ சுவாரஸ்யமாக செஞ்சுக்காங்க. மேலும் சொல்லுங்க கோனண்ணா. மேலும் சொல்லணும்னு சொன்னால், நம்ம எல்லா நாட்டுக்கும் போய் 7 அதிசயங்களையும் பார்க்கணும்னு சொன்னால் அது கஷ்டமான விஷயம். அந்த 7 அதிசயங்களையும் வந்து நீங்கள் வந்து ஒரே இடத்துல பார்க்கணும்னு சொன்னால், அது குறைஞ்ச அமௌண்ட்டில் பார்க்கணும்னு சொன்னால் வர வேண்டிய இடம் ரீச்சா அப்படின்னு சொல்லிக்கொள்கிறோம். இந்த டைம் வந்து இப்போ 2:54 ஆகுது. இங்கேருந்து நாங்கள் ஜஃப்னா போகணும். அதனால் இந்த இடத்துல இருந்து இந்த வீடியோவை என் பண்ணுறோங்க. அடுத்த வந்து இன்னொன்று சொல்லிக்கொள்வோம். இப்போ என்னென்னா, நம்ம வந்து நம்மகிட்ட வந்து பண வசதிகள் வந்து இல்லாமல் இருக்கலாம். அதனால் வந்து ஒருவருக்கு வந்து ஒரு ட்ரீம் இருக்கும். இப்போ பிரான்ஸில் உள்ள ஈபிள் கோபுரத்தை வந்து பார்க்கணும் என்று சில பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. இப்போ ஃபோட்டோக்கள் எல்லாம் போடுவாங்க டிக்டாக்ல, நம்ம மை ட்ரீம் ஈபிள் கோபுரம் உண்டு. அப்படியான ஆக்களுக்கு எல்லாம் வந்து ஒரே ஒரு இடம் வந்து இலங்கையில் உள்ள ரீச்சா. இதை பற்றி உண்மையிலேயே ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்த்ததில் ஃபுல்லாக. இதை பற்றி ராகவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ராகவன், என்ன மாதிரி இருந்துச்சு உங்களோட அனுபவம்? ஓகே, இதை பற்றி வந்து ராகவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ராகவன் சொல்லுங்க. முதலையும் ஒரே வார்த்தை நடக்க வேண்டாம்.
நல்லா இருக்கு, நல்லா செஞ்சிருக்காங்க, ஃபேண்டாஸ்டிக். வாங்க வந்து என்ஜாய் பண்ணுது, உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓகே டிஎம்ஏ, இப்போ அடுத்த பயணம் வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணிக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு புது காணொலியில் வந்து சந்திக்கலாம். பாய் 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 சொல்லுங்கள். பாய் பாய் பாய்.